பாக்கியலட்சுமி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துருக்கேண்ணா, பாக்கியா பார்த்தீங்கன்னா, எப்படியானா தான் மகன விடுவிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் யார்கிட்டயோ போய் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா, யார் பண்ணாலுமே வந்துட்டு போலீஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா, அது தான் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம, அவங்க சொல்றது தான் முடிவுன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நினச்சிட்டு இருக்கு. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, எல்லா தப்புமே பாக்கியாவால தான் நடந்தது. அவ சும்மா இருந்தானே இப்படியெல்லாம் ஆயிருக்காது அப்படின்ற மாரி பாக்கியாவையே குறை சொல்லிட்டு இருக்கு. கோபியுமே பார்த்தீங்கன்னா, அம்மா இதில பாக்கியா என்னம்மா பண்ணுவா? அவளுக்கு புடிச்சத செஞ்சா, நீ என்னாத்துக்கும்மா புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ வர வர இப்போ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. ஆனா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே ஆஃப் பண்ணிட்டு, பாக்கியாவ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி திட்டிட்டு இருக்க டைம்ல தான் ஜெனியோட அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம்மந்தி உங்களால என்ன முடியுமோ அத பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இனிமேல் வந்துட்டு என் மருமகன எப்படி வெளிய கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்னாத்துக்கு தேவையில்லாம போய் எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவ திட்ட, ஏங்க அவர் பண்ண தப்ப நம்ம சொல்ல வேணாங்க. அப்புறம் என் பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி நெனச்சுக்க மாட்டாங்களா? எனக்கு என் பையன எப்படி வெளிய கொண்டு வரேன்னு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் என் மருமகன வெளிய கொண்டு வரதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிர்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா சொல்ல, சரி அப்படிதான் ஆகட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா பெருசா எடுத்துறதில்ல. ஆனா இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, அவரு என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து எடுத்து குடுக்கலாங்க அப்படின்ற மாரி செல்வி ஐடியா குடுக்க, அதுவும் நல்ல ஐடியா தான் செல்வி. நம்ப இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டு போனோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எதனா சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்க டைம்ல தான், சுதாகர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்றேன். சம்பந்தியமா கொஞ்ச நேரம் எனக்கு கோஆப்பரேட் பண்ணாங்கன்னா போதும் அப்படின்ற மாரி சொல்ல, சரி எப்படியோ ஒண்ணு வெளிய வந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்தீங்கன்னா, தன்னோட அதிகாரத்த பயன்படுத்தி எப்படியோ வந்து ஜெலின வெளிய கொண்டு வந்துடுறாங்க. உடனே அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதாம்மா. உன்னால தாம்மா நான் இப்ப ஜெயிலுக்கு போய் வந்தேன். இனிமேல் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாதம்மா" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் என்னடா சொல்ற? யார் என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்றதுக்கோசரம் நான் ரெஸ்டாரண்ட் போக முடியாது இருக்க முடியுமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. உனக்கு ரெஸ்டாரண்ட் முக்கியமா? நான் முக்கியமா?" அப்படின்னு சொல்றேன். "ஏய் எனக்கு நீயும் முக்கியம், ரெஸ்டாரண்ட்டும் முக்கியம்டா" அப்படின்ற மாரி பாக்கியா பார்த்தீங்கன்னா சொல்ல, "அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. நான் என் மாமனார் வீட்டுக்கே போறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்தீங்கன்னா, சென்னை வந்துட்டு திடீர்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய கிளம்பி போயிடுறாங்க. உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்னடா இவங்க புரிஞ்சுக்காம பேசுறானே அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சென்னை எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெனிய கூப்பிட்டு, சரி நான் எங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாரி சொல்லி வெளிய போயிடுறாங்க. ஈஸ்வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தோஷமா பாக்கியா, மூத்த பையனும் பார்த்தீங்கன்னா, படம் வேலைன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டான். இவனும் போயிட்டான். இப்படியே எல்லாரும் வீட்ட விட்டு போயிட்டா, கடைசியில நீ மட்டும் தான் இந்த வீட்ட கட்டி அழணும். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஈஸ்வரி ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க் யூ.